நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் தாளிப்பு வடகம் வச்சு ஒரு துவையல் செய்ய போறோம். தாளிப்பு வடகம் வச்சு துவையல் செய்யும் போது அவ்வளவு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம இந்த தாளிப்பு வடகம் வச்சு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடகம் நல்லா பக்காவா சீல் பண்ணி தான் அனுப்புறோம், அதனால எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ இந்த வடகத்தை வச்சு நம்ம துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வடகத்தை பிச்சு போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும், பார்த்து கருவை விட்டுறாதீங்க. கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய் வத்தல் 2 வத்தல், ஒரு காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். நம்ம நார்மலா துவையலுக்கு எப்படி நம்ம அரைப்போம் அதே மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு திரியா அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு தாளிப்பு வடகம்ல செஞ்ச துவையல் ரெடி. லஞ்ச் ரெடி. கம்பெனி கொண்டு போறதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இங்க லெமன் சாதம், தயிர் சாதம், மொச்சிக்காய் கூட்டு, தாளிப்பு வடக துவையல். இந்த துவையலை வச்சு இந்த லெமன் சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த துவையலை போட்டு நல்லா பெரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சூப்பர். தாளிப்பு வடகம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.